என்ன ஆச்சு உங்க விஷயம்? எது சார்? அதான் உங்களை தேடி ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. உங்க கல்யாண விஷயம் வீட்டில் உங்க அபிப்பிராயம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். என்ன சொன்னீங்க? இப்போதைக்கு என் மனசுல எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். வெரி குட். எதுக்கு வெரி குட்? கல்யாணத்தை பத்தி ஐடியாவே இல்லாம இருக்கிறதுக்கா? அதுக்கு இல்லை, பின்ன கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு அப்பா கிட்ட கிளியர் கட்டா சொன்னீங்களே, அதை சொன்னேன். இப்படித்தான் இருக்கணும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாண விஷயத்துல மட்டும் மனசுல எந்த விதமான குழப்பமோ ஊசலாட்டமோ இருக்கவே கூடாது. இப்படித்தான் இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டோம்னா பிரச்சனை எங்கேருந்து வரப்போகுது? என்ன சார் ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் அனுபவமும் இருக்கு. எனக்கு என்னன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் கல்யாணம். அது இல்லாம பெரியவங்க சொல்றாங்கிறதுக்காக தலையை கொடுத்தோம்னா காலம் பூரா வேதனை தான் மிஞ்சும். ஆனா நாம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, மனசறிஞ்சு விருப்பத்துக்கு மாறா வேற சில பேரோட நிர்பந்தத்துக்காக தலையாட்டக்கூடாது. அதான். அடேங்க அப்பா, உங்க அட்வைஸையும் பேச்சையும் பார்த்தா ரொம்ப அனுபவசாலி மாதிரி இருக்கு. சும்மாவா? ஏகப்பட்ட விழுப்புண்கள் தந்த அனுபவம் அது. யார் சார் இதுக்கெல்லாம் காரணம்? எல்லாம் உங்களை மாதிரி பொம்பளைங்க தான். காதல் கல்யாணம்னு ஏகப்பட்ட அனுபவம். என்ன ஆஃபீஸ் இன்னைக்கு ஒரே சந்தோஷமா சிரிப்பா இருக்கு? எல்லாம் கல்யாண விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். ஓ, அப்போ சிரிப்பும் சந்தோஷமா வரதானே செய்யும். ஏமா, பொம்பளைங்க எப்பவுமே பொதுவா இந்த மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரணும். எப்ப வேணா வாங்க சார், அது உங்க வீடு மாதிரி. சக்தி, பெங்களூர் ட்ரிப் என்ட்ரி பண்ணலையா? அது பண்ணணும் சார். என்ன பண்ணணுங்கிறீங்க? ஏன் பண்ணலன்னு தான் கேட்குறேன். ஞாபகம் இருக்கு, பேப்பர்ல குறிச்சு வச்சிருக்கேன். அதை புக்ல என்ட்ரி பண்ணணும், அவ்வளவுதான். இல்ல சக்தி, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. அதை உடனடியாக பண்ண வேண்டியதானே, ஏன் தள்ளி போடணும்? நாளை பின்ன ஆடிட்டிங் வந்தா யார் பார்க்கறது? அது டேய் விட்ரா, என்ன பெரிய விஷயமா? அதான் பேப்பர்ல குறிச்சு வச்சிருக்கால. இல்லண்ணே, நான் அதுக்கு சொல்லல. விட்ரா, அதான் சக்தி சொல்றால, விட்டுத்தள். சரி, நான் கிளம்பணும். சக்தி, நீ அமைதியா வேலை பாருமா. இவன் இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவான். நீ அதெல்லாம் கண்டுக்காத, ஜாலியா வேலை பாரு. வர. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு? ம், நான் வேலைக்கு சேர்ந்த இவ்ளோ நாள்ல சார் இன்னைக்குதான் என்கிட்ட இயல்பா பேசினாரு. எப்ப அவர்கிட்ட பேசினாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்போ இப்படி சிரிச்சு பேசிட்டு போறாரு. வேலையில என்ன விட கண்டிப்பானவரு. இன்னைக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாரு. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பெரிய ஆளு தான். என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டீங்களா? யாருன்னு பாருங்க. ஹலோ அம்மா சக்தி, நான் தாம்மா அம்மா பேசுறேன். சொல்லுமா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். வாசுவை போன்ல பிடிக்க முடியல. நீ தாம்மா வரணும், சீக்கிரம் வந்துடுறியா? அப்படியா? வரேம்மா. என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. என்ன இது என்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அண்ணனே இவ்வளவு தூரம் நல்ல விதமா பேசிட்டு போறாரு. போயிட்டு வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, என்னப்பா இது அரைக்குறைய சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்கப்பா. இல்லைம்மா, நான் சரியாக தான் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புல மந்திரத்தனம் ஏறி போகும். நல்லா சாப்பிடுங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்றேன். போதும், ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன்ல. ஆமா, என்னது இது? மணி 4 ஆச்சு, நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்டு இருக்கியா? இல்லைப்பா, ஒரு வேலையை வெளியே போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இங்கேயே வந்து வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருங்க, நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சும்மா வேலைன்னு சுற்றி. சும்மா இருந்தால் பணம் காசு எங்கிருந்துடா வரேன்? ஆச்சு, விஜய் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணேன், அப்புறம் பிரசவம் வேறு இருக்குது, இதுக்கெல்லாம் செலவு இருக்குதுல்ல. அதுக்காக தாண்டா 4 இடம் அலைஞ்சேன், ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தேன். பணம் வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களை உட்கார வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன்.
ஆனா பாருங்க, உங்க பணத்தை எடுத்து நான் என் தொழிலுக்கு பயன்படுத்திட்டேன். பைத்தியக்காரா, என்ன அது ஒம்பன எம்பனன்னு பிரித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன்? என்ன அது புது பழக்கம்? அப்படி இல்லை மாமா, நான் ஏதோ தொழில் அது இதுன்னு தொடங்கி எனக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சி போச்சு. ஆனால் நான் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களை உட்கார வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான். ஆனால் அது மட்டும் நடக்கலை. நீங்கள் என்ன அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு மாமா. ஏண்டா, எனக்கு இப்போ என்ன குறை வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கிற? என் தேவையை நான் பூர்த்தி பண்ணிட்டு தாண்டா இருக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. பையா, நீ புதுசாக தொழில ஆரம்பிச்சிருக்கிற, உன் கவனம் முழுக்க அதில் செலுத்து. அதை முன்னுக்கு கொண்டா. என்னை பற்றி நீ கவலைப்படாத. இந்த பாருடா, இப்போ என்னால் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியுது. அது வரைக்கும் நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒடுங்குற ஒரு காலம் வரும்டா. அப்போ என் மகன் என்னை காப்பாற்ற மாட்டானா? உன்னை தாண்டா சொல்கிறேன், நீ என் மகன் இல்லையா? அப்படி எனக்கு ஒரு நிலை வந்தா கூட உங்களுக்கு அதிகம் சிரமம் கொடுக்காம ஆண்டவன் சீக்கிரம் கூட்டுக்கினே வேண்டிக்கிறேன். மாமா, பதறாதுடா. அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க விட பாருங்களேன், என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்த போறீங்க. வேணாம் தாயி, வேணாம். இன்னொரு பொண்ணு கல்யாணத்தை என்ன செய்ய சொல்லாது. நான் ஏற்கனவே பண்ண கல்யாணத்துல 2 நிறக்கல. சரோவும் லீலாவும் படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. கல்யாண விஷயத்துல எனக்கு ராசியே இல்லையோ. வேணாம். அடுத்த தலைமுறையாவது எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும். என்ன அதுல எல்லாம் இழுக்காத. அப்ப என்னப்பா? சாப்பிடு. போதும். என்ன சார், நான் சொன்னது எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலையா? இல்லை சார், பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா? அப்பப்போ சாப்பிட்றேன் சார். என்னது, அப்பப்போ சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் டெய்லி விடாமல் 2 வேளை சாப்பிடணும் சார். என்னம்மா உங்கள் அப்பா இப்படி இருக்காரு? சாரி சார். இந்த பாருமா, என்ன சமாதானப்படுத்துறக்கா எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் உடம்பு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு தானே கஷ்டம். இதை பாருங்க, சுகர் கூட கண்ட்ரோல் இல்லை, ஜாஸ்தியாக இருக்கு. இப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் டெய்லி இன்சுலின் எடுத்துக்க வேண்டி வரும். இனிமேலாவது சொல்கிற மருந்துகளை கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடுங்க. உடம்பு முடியலன்னு தானே இங்கே வர்றீங்க, அப்புறம் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம் எப்படி சார்? சரி சார். சார், இனிமே நான் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இதில் இருக்கிற மாத்திரையை சாப்பிட்டு நாளைக்கு வாங்க. சரி, இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இன்சுலின் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். சரிங்க சார். சார், ஏதாவது பிரச்சனையா? இப்படியே விட்டால் பிரச்சனை தாம்மா. பிபி சுகர் 2ஐயும் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வாங்க. சரி சார், வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. வரேங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிபியும் சுகரும் கொஞ்சம் அதிகமா இருக்கான். இப்படியே போச்சுன்னா இன்சுலின் எடுக்கணும்னு சொன்னாரு. டெஸ்ட்டுக்காக மறுபடியும் நாளைக்கு வர சொன்னாரு. அப்ப அடிக்கடி இனிமே இங்க வருவீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். வரேங்க. வாங்கப்பா. ஓகே. சார், நான் கார்த்தி பேசுகிறேன் சார். நான் புதுசாக வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு நம்ம தேவராஜ் வந்துட்டு போனார் சார். ஆமாம், அதே தேவராஜ் தான் சார். ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்கு, நாளைக்கும் வருவாராம். இந்த விவரத்தை நம்ம முதலாளிகிட்ட சொல்லிடுங்க. நம்ம கேஎம் ஆஸ்பத்திரி தான் சார். சொல்லிடுங்க. ஈஸ்வரி, கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா. இதோ வரேங்க. இந்த என்ன விஜி, இன்னும் கோபி வரலையா? நீ அவன் என்ன உனக்கு தாலி கட்டினானா இல்ல ஆபீஸ்க்கு தாலி கட்டினானா? இப்படி ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்ல நீ பிரசவத்தப்ப கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அதான் நைட்டு வர லேட் ஆகுது. சரிம்மா, அவன் வர மாதிரி வந்துட்டு போறான். அதுக்காக நீ ஏன் கண்ணு முழிக்கிற? தூக்கம் வரல என்ன? விஜி, மத்தியானம் அண்ணி பேசுனதை கேட்டியா?
என்னவோ நான் உனக்கு ஆகாதவ மாதிரியும் வேண்டாதவ மாதிரியும் இப்படி இட்டுக்கட்டி பேசுறது நல்லாவா இருக்கு? என்ன விஜி, எதுவுமே பேசாம இருக்க? நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா அவங்க சொன்னதெல்லாம் நம்பின மாதிரி இல்ல இருக்கு. சத்தியமா சொல்றேன் விஜி, நான் மனசார என்னைக்குமே உனக்கு கெடுதல் நினைச்சது கிடையாது. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு நினைச்சவனா? சரி விடுங்க நீ. விடுங்கன்னா அவங்க சொன்னது சரியா தப்பா? நீ ஏன் நியாயத்தை சொல்லு. நான் என்ன சொல்றது? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அப்படி மத்தியானம் வம்பெடுத்து பேசியிருக்க கூடாது. நானா வம்பிழுத்தேன்? பின்னா நீ அவங்க பாட்டுக்கு ஏதோ குமார் மாமா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு நீங்க நம்ம குழந்தை பிள்ளைக்காரர்கிட்ட இவ்வளவு அக்கறையா இருக்க அப்படி இப்படின்னு பேசி கிண்டல் பண்றீங்க. அது அப்படியே பேச்சு முத்தி போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. இப்ப அண்ணனையே எடுத்துக்கோங்க. அவரும் தான் ஏமா கண் முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அக்கறையா கேக்குறாரு. இதே கிண்டல் பண்ணி பேசினா எப்படி இருக்கும்? ஈஸ்வரி நீ வாடி. விஜய் ஏன் இப்படி பட்டுமடாம பேசுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன சொல்றீங்க? ஈஸ்வரி, கொடைக்கானல் போயிட்டு வந்த பிறகு அவங்க அப்பாவை பத்தியும் அக்காவை பத்தியும் விஜய் வருத்தமா பேசிட்டு இருந்தது இல்ல, அப்போ குமாரும் ராஜியும் அக்கறையா நடிச்சாங்க விசாரிக்கிற மாதிரி. அதை விஜய் உண்மை நம்பிடுச்சு. இப்படி ஒருதலை பட்சமா இருக்கிறப்போ நம்ம பக்கத்து நியாயம் எடுபடுமா? நீ என்ன எடுத்து சொன்னாலும் விஜய் கிட்ட எடுபடாது. ஏன் விஜய், நீ அவங்க பக்கம் ஆள் தானே? நான் யார் பக்கமும் இல்லைன்னு. டேய், இதுல இன்னொரு விஷயம் இருக்குடி. நம்ம பொண்ணு சடங்கப்போ விஜயும் கோபியும் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்ல, அந்த வருத்தம் இன்னும் விஜய் மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பழி வாங்குற விதத்துல தான் விஜயோட வளகாப்பப்போ நம்மள ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒத்திக்கி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பேசினாலும் இங்கே எடுபடாது. என்னென்ன இது? எதை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் நினைக்கல. கற்பனையில கூட நான் இந்த மாதிரி நினைச்சது கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுமா. இத பாருங்கண்ணே, எங்க வீட்ல நடந்த பிரச்சனையில அவங்க வருவாங்களா இல்லையான்னு நான் அப்படியே பயந்து போயிருக்கேன். நீங்க போய் இப்ப தேவையில்லாத புது பிரச்சனை எடுத்து விடுறீங்க. அண்ணா, உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்கல. என்ன நினைக்கலங்கற? இப்போ திருப்தியா? ஏங்க, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படியா வேதனைப்படுத்துறது? பாவம், அது மனசு நோகடிச்சிட்டீங்களே. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? போங்க போங்க, ரொம்ப பெரியவங்க, போங்க போங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்குமா. சரிடா சரிடா, சிரி 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 சிரி. யாரு? அம்மா. இந்தாங்க, வா படுத்துக்கோ. சரோ, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன விஷயம்? செல்வத்தை பத்தி தான். செல்வத்தை பத்தியா? அவருக்கு என்ன? நான் ஏற்கனவே சொன்னேனே, செல்வத்துக்கு அந்த சக்தி பொண்ணு மேல ஒரு இது இருக்குன்னு. இதுன்னா அக்கறையா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஏங்க, செல்வத்துக்கு இளகுன மனசு. சக்தி மாதிரி ஒரு பொண்ணு மேல அவருக்கு அக்கறை இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். சரோ, இது அந்த மாதிரி அக்கறை இல்ல, வேற மாதிரி ஒரு பிரியம், ஆர்வம்னு சொல்லலாம். உனக்கு புரியல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அது சரியா இல்லையான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. சரோ, நான் ஒன்னும் இதை வெறும் யூகத்துல சொல்லல. விவரமா சொல்லுங்க. இப்போ அன்னைக்கு கூட சொன்னேனே, என் கிட்ட கூட கலந்துக்காம அந்த சக்திக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். மத்தவங்கன்னா கொடுப்பானா? அப்புறம் எல்லாருக்கும் செல் வாங்கும் போது அவளுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். இன்னைக்கு நான் கடைக்கு போகும்போது 2 பேரும் ஒரே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஏதோ கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க, கல்யாணம், இப்படி ஏதோ அரைக்குறையா என் காதுல விழுந்துச்சு. அப்போ அவங்க 2 பேரும் முகத்தையும் நீ பார்த்துருக்கணுமே, ஒரே சந்தோஷம், ஒரே கலகலப்பா இருந்தாங்க. எனக்கு உறுதி சரம், 2 பேரும் விரும்புறாங்க. இதுக்கு அவங்க வீட்லயும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு யூகத்துல சொல்றீங்கன்னு தான். செல்வம் மாதிரி ஒரு ஆளு ஒரு பொண்ணு கிட்ட கனிவா நடந்துக்கிறதுக்கு காதல் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்வத்தோட சுபாவமே இறக்கப்படுற சுபாவம் தானே. ஏன் சரோ, உனக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா? ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருந்து அது உண்மையா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்மளாவே ஏதாவது நினைச்சு பேசுறது எனக்கு அவ்வளவு சரியா படல. ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி எல்லாம் பேசி செல்வம் ரொம்ப நொந்து போய் பேசியிருக்காரு. மறந்துட்டீங்களா? செல்வமே வந்து இத பத்தி பேசுற வரைக்கும் நம்மளாவே இத பத்தி பேசக்கூடாதுங்க. இல்ல, நீ சொல்றது சரிதான் சரோ.
ஆனா நானும் 2 பேரையும் கவனிச்சுட்டு வரேன்ல. அவங்க 2 பேரும் பழகுற விதம், அந்த சக்தி பொண்ணு செல்வத்தை பார்க்குற பார்வை, செல்வமும் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. இந்த சக்தி கிட்ட ரொம்ப கலகலப்பா பழகுறான். அந்த சக்தி வந்த பிறகு அவங்க கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது சரோ. ஏங்க நீங்க சொல்ற மாதிரியே இருந்து அது நல்லதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நல்லதே நினைப்போம். எனக்கு உறுதியாயிடுச்சு, செல்வம் சக்தி பொண்ணு மேல மனசு வச்சுட்டான். என்னங்க ம்? நான் லீலா கிட்ட பேசலாமா கூடாதா? என்ன சொல்ற? லீலாக்கு என்ன வந்துச்சு இப்போ? இல்ல, காலையில நான் லீலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அத்தை அதை பார்த்துட்டு கண்ணபின்னான்னு திட்டினாங்க. ரொம்ப திட்டாங்களா? ஆமாங்க, ரொம்ப திட்டிட்டாங்க. சரி விடு சரோ, நீ இனிமேல் லீலா கிட்ட பேசாத. என்னங்க நீங்களும் அப்படி சொல்றீங்க? ஏன் சரோ, இப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னேன், அதுக்குள்ள அதை கெடுக்கிற மாதிரி ஏன் பேசணும்? பேசாம படு.